முதலாம் பாடம். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. 4:15. ஒரு 10 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். அப்ப இதுல நாம செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை தொடர்ந்து நாம் தூய்மை செய்கின்ற பொழுது அது 7ஆம் அறிவு நோக்கி மாறி விடுகிறது. ஒரு புழு பட்டாம்பூச்சியா மாறுறதான் ஒரு புழு பட்டாம்பூச்சியா மாறுங்கிறதான் விஷயமே. புழு சரிங்க. பட்டாம்பூச்சியா மாறுதுங்கிறது அது எவ்வளவு ஒரு மாற்றத்துக்கு உட்படுது ம். அதுக்கு கூட தெரியாது. அப்ப இயற்கை இப்படி எல்லாம் வச்சிருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு புழு பட்டாம்பூச்சியா மாறும் பொழுது மனிதன் யோகியாக மாறுகிறான். இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ண தவறியது. ஒரு சிறப்புக்குரிய ஒரு ஒரு மோசமான நிலையில் ஒரு அருவருப்பான இருக்கிற ஒரு புழு ஒரு வண்ணத்து பூச்சியா மாறுதுன்னா அந்த அளவுக்கு அது உயர்ந்த நிலைக்கு போகுது. அப்ப இதெல்லாம் உள்ள இருக்கிற வேதியியல் மாற்றம். அதுவும் ஆனா அது குறுகிய காலத்திலேயே எவ்வளவு மாற்றம் நடக்குது. நம்ம பல கோடி ஆண்டா மாறிட்டு வரோம். அது குறுகிய காலத்தில் ஒரு 6 மாசத்துலயே அது பட்டாம்பூச்சியா மாறி இப்ப பறந்தே போயிருது. அது உயர்ந்த நிலைக்கு மாறுது. இதுவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓ, குறுகிய காலத்தில் கூட வேறு உடலாவே மாறிடுது. வேறு உடலா மாறிடுது. உடலே வேற. அந்த மூலம் எதுவா இருந்தாலுமே அதன் பண்பு மூலம் அதுவாத்தான் இருக்கும். புழுதான், கம்பளி புழுதான். ஆனால் அதனுடைய செயல்பாடு முழுமையா மாறிடுது. முழுமையா மாறிடுதுங்க. ஆஹ் சுதந்திரமா இருக்கு. சுதந்திரங்க. உம் மகிழ்ச்சிங்க. அருவருக்குவா அந்த புழுவை நம்ம அருவருப்பா பார்ப்போம். பட்டாம்பூச்சி அழகா பாக்குறோம். இப்படி எப்படியே இருக்கு இல்லையா? கம்பளிப்பூச்சி பக்கத்துல யாரும் போக மாட்டாங்க. பட்டாம்பூச்சியை பார்த்தா அழகா இருக்குது, தொட்டு பாக்குறோம், இதெல்லாம் வச்சுக்கிறோம். சரியா? அப்படின்னா இந்த இயற்கையில இது நுட்பமான நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு எடுத்துக்கு சொல்லலாம்னு சொல்லியாச்சு. அப்ப இயற்கை பல கோடி வருடங்களாக இந்த ஒரு பக்கத்தை மட்டும் பேசி நிறைவு செய்யலாம். இயற்கை ஒரு பல கோடி வருடங்களுக்கு முன்னாக முதலில் ஒரே ஒரு சில தாவரங்களை கடலிலும் கடலோரத்திலும் உண்டாக்கியது. தொடு உணர்ச்சி மட்டுமே அதுக்கு இருந்தது. 146. சரி. ஈரறிவு, மூன்றறிவு என்று ஐம்புலன்களுக்கான 5 அறிவு வரை பெருகிய போது உயிரினம் ஒரு செல் தாவர நிலையில் இருந்து குட்டி போட்டு பால் கொடுக்கும் மிருகங்கள், குரங்குகள் என்று மேம்பாடு அடைந்தது. இதுல மேம்பாடு அடையுது. படிப்படியா. ஆனா இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பல கோடி ஆண்டு இடைவெளி. ஒவ்வொரு ஆண்டும் பல கோடி ஆண்டு இடைவெளி இருக்கு. கிட்டத்தட்ட 450 கோடி ஆண்டாச்சு. 350 கோடி ஆண்டுகளாக மாறி 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 ஒரு பட்டாம்பூச்சி கம்பளிப்புல 6 மாசத்துல மாறுது. நம்ம மாறதுக்கு பல கோடியா மாறி வருது. அதுவும் பல கோடி ஆண்டே இருந்துட்டு தான் இருக்குது. ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் இயற்கையினுடைய விளையாட்டுல இது ஒண்ணு. இயற்கையின் நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிலாம் அது மாறுது. அதுக்கு பல கோடி ஆண்டு எடுக்கவே இல்லையே. கம்பளி புழுவை மாறினே 1/2 மாசத்துல பொட்டு புள்ளியா மாறி போயாச்சு. வேற உருவமா மாறுது. அப்ப அதுக்கு வேறுவான வாழ்க்கை, வேறுமான பண்பு, வேறு வகையான இதெல்லாம் போகுது. சரி. மனிதன் மட்டும் 6வது அறிவுடன் வாலில்லா குரங்குகளிடமிருந்து தோன்றினான். பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக 6வது அறிவும் தாண்டி கடந்து 7வது அறிவு எட்டி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள். இதுதான் முக்கியம். இந்த இயற்கையாக தோன்றுதல் தான். எப்படி பட்டாம்பூச்சி இயற்கையா எப்படி தோன்றி அது மாறிச்சு? யாரு அதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க? யாரு அதை மேம்பாடு அடைய செஞ்சாங்க? அப்ப இயற்கை தான் அதை தேர்ந்தெடுக்குது. அதே மாதிரிதான் இந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துற உணவு பழக்கத்தை விடுகின்றவங்களுக்கு அவன் அந்த உணவு பழக்கத்தை அவனும் பிறக்கும் பொழுது உணவு பழக்கத்தை பிறக்கிறான். அதுக்கப்புறம் தான் உணவு பழக்கத்தை நிறுத்தி காற்றுல இருந்து நேரடியாக நைட்ரஜனை எடுத்துக்கிறான். நைட்ரஜன் மிக உயரிய சத்து. அதுதான் உயிர் சத்து. நைட்ரஜன் இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. அது அடிப்படை. அதுக்கப்புறம் வெவ்வேறு நிலைக்கு போகுது. அப்புறம் அதுக்கப்புறம் மேல இருந்து விண்வெளியில இருந்து எடுத்துக்குது. அவ பூமிக்குள்ள புதைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவ அந்த சக்தியை எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆச்சரியமா இருக்கு. யோக சாதனை புரிந்து சுவாசத்தை வெளியே நிறுத்துறவங்க பூமிக்குள்ள புதைக்கப்பட்டு 2 நாள் கழிச்சுல எடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் அப்படின்னா சுவாசத்தையே நிறுத்துறாங்களா அல்லது என்ன பண்றாங்கன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. அதெல்லாம் இப்போ ஏதோ ஒரு பயிற்சி அவங்க பண்றாங்க. பண்ணும் பொழுது அப்படின்னு எல்லாம் கடத்தல் அடிக்கு போயிடுறாங்க. அப்போ எந்த உணர்வுமே இல்லாம அந்த இயற்கையோடு இருக்கிறப்ப அப்படி இருக்கலாம். அந்த அடங்கி ஒடுங்கி ஒரு கோழி முட்டை மாதிரி அப்படியே இருக்கலாம். கோழி முட்டை மாதிரி அது விதை மாதிரி அப்படியே ஆயிடுறது. விதை மாதிரி ஆகி அப்படியே உட்காந்துக்கிறது. அது ஆச்சரியமா இருக்கு. அப்போ
தேவைப்படும் பொழுது வெளியே வர்றாங்களா என்ன, அதுவும் அது போய் ஆராய்ச்சி பண்ணத்தான் தெரியும். ஏன் அப்படி அதெல்லாம் ஒரு பெரிய, அது பெரிய அறிவியல் அது. சரி, நாம் நிறைவு செய்வோம். ஆக முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருகும் என்று யோசனை செய்து பாருங்கள். மனிதன் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியையும் பெருக வல்லவனாக இருப்பான். சக்தியை அண்டவெளியிலிருந்து பெற்று ஒரு நடமாடும் செடியை போல வாழ்வான். தன்னை அழித்து தன் தன் தன்னை அழித்து தன் வம்சத்தை ஒரு சில தாவர நிலையில் பெருக்கிய இயற்கை தன்னை அழித்துக் கொள்ளாமலே மனிதன் தன் வம்சத்தை பெருக்கிக் கொள்ளும் நிலைக்கு உயர்த்தி நிற்கிறது. இதுவே உண்மையான பரிபூரண யோக நிலை. இதுதான் இந்த பரிபூரணம், இந்த பரிணாம அறிவியல். அப்ப அழித்து 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 வந்ததை அழிக்காமையே போறது. அப்ப இது இயற்கையில் இருக்கிறதா, இதை புரிஞ்சுக்கிட்டு தான் சாகாத வாழ்வு, நோயற்ற வாழ்வு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி எப்படி எப்படியோ போயிடுச்சு. இப்ப அதைத்தான் பிடிக்கிறோம். இது இப்படித்தான் இருக்குது. இப்ப இயற்கையில இருக்குது. நான் ஒன்றும் சொல்லல. அப்ப இயற்கையில் இருக்குன்னு சொல்லியிருந்தா வேலையே இல்லை. அதை சொல்லாம உயர்ந்து பேசி 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 எல்லாம் நாசமா போச்சு. அது பக்தி மார்க்கம் போய் சுருங்கி போச்சு. இயற்கையிலே இருக்குதுன்னு பேசணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, தன்னை அழித்துக் கொள்ளாமலே தன் சாகா நிலை இயற்கையிலே இருக்குது அப்படின்னு பேசணும். அதை விட்டு போட்டு தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசும்பொழுது அது அப்படித்தான் நின்று போயிருங்க. அதெல்லாம் இப்ப இயற்கையிலே இருக்குதுன்னு பேசுகிறத வாய் முட்டல் கம்முன்னு இருக்கிறாங்க. இதா நம்ம நேரடியாக அடிக்கிறோம் இல்லை, இது இயற்கையிலே இருக்கையே. இதுல இயற்கையாகவே தன்னை அழித்துக் கொள்ளாம தன் சந்ததியை பெருக்குதியா 4 வரைக்கும், 5 6 சாவு கிடையாது, 7 சாவே கிடையாது, சமாதின்னு சொன்னா அதை வாங்கி படிக்கணும். இல்ல நீங்க தான் பழைய குப்பையில உட்காந்துக்கிறனால அது இந்த பழைய குப்பை அந்த நம்பிக்கை, அது ஆன்மீகம் உட்காந்து அது மூட நம்பிக்கையில உட்காந்துக்கிறது. அது ஒரு ஸ்பிரிட்டு, ஏதோ ஒரு சாமி மேல பக்தி வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு வீணா போறது. அதெல்லாம் இயற்கையில கிடையாது. அதெல்லாம் கால் கிணறு என்னைக்கே அவங்க தேர முடியாது. அவங்க மருத்துவமனைக்கு போய் தான் இறந்தாக வேண்டும். சித்திரவதைப்பட்டு தான் சாகணும். அது யாரா இருந்தாலும் சரி. சரி, மிக உயர்ந்த புலன் இன்பத்தை யோகிகளால் தூக்க முடியும். யோகிகள் யாரு? காமத்துப்பால். திருவள்ளுவர் காமத்து அறம் பொருள் காமம் எழுதினாரு. காமத்துப்பால் இனப்பெருக்கம் தான். ஆனா இனப்பெருக்கத்து அறத்துப்பாலே இனப்பெருக்கத்தை பத்தி பேசுறாரு. காமத்துப்பாலையும் இனப்பெருக்கம் இருக்குது. அறத்துப்பால் வாழ்க்கை துணையிடம் இருவாழ்வான். அப்புறம் துணை வாழ்க்கை துணையோட எப்படி இருக்க வேண்டும், குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும், அதிலே காமத்துப்பால என்ன செய்யணுங்கிறது இதிலே வச்சுட்டு அறத்துப்பால எழுதிட்டார். நீ அங்க என்ன செய்யணுங்கிறது இங்கேயே நீ வித்து பார்த்து தானே. அப்புறம் ஒரு ஆடு மாடு இனச்சேர்க்கை செய்யறப்போ நல்ல வித்து பார்த்து தானே செய்யறீங்க. அதேதான் இங்கேயுமே எல்லாமே அதுக்கு முன்னாடியே எழுதிட்டாரு பாருங்களேன். இப்படி எல்லாம் குழந்தை இருக்கணும், தன்னை விட அறிவெல்ல இருக்கணும், தன்னை விட மூத்து இருக்கணும், புகழ்பெற்ற குழந்தையா இருக்கணும் சொல்லி முடிச்சிடறாரு. இது அரசிலே சொல்லிடுறாரு. அப்புறம் நீ கல்யாணம் பண்ணீங்கன்னா பின்னாடி காமத்துப்பால். அப்ப நீ பள்ளி பருவத்திலே இது படிச்சுக்கணும். பள்ளி பருவத்திலே சரியா வந்தாதான் நீங்க பள்ளி பருவத்திலே இது என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இப்பவே கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தாச்சு இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப கல்யாணம் பண்ணும் பொழுது யாரை தேர்ந்தெடுக்கணும் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இது சொல்லியே கொடுக்க கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறது, அது நாசமா போகுது. கொடுமை இது. இந்த புத்தகத்துல இருக்கிறத படிச்சாதான் தெரியுது. அப்போ 15 வயசு 16, அப்ப இந்த உடல் கல்விங்கிறாங்களே, ஒண்ணு இல்ல, திருக்குறள் இருக்கிற இந்த உடல் கல்வி சொல்லி கொடுத்தா முடிஞ்சு போச்சு. வாழ்க்கை தொழில் எதுக்கு, மக்கட்பேர் எதுக்கு, மக்கட்பேரை பத்தி எழுதுறாரு. அப்ப மக்கட்பேர் எப்படி இருக்கணும், மக்கட்பேர் எப்படி இருக்கணும்னா அது பின்ன காமத்துப்பால் பாடத்துக்களே கிடையாது. கொடுமை இதெல்லாம். மாதிரி வச்சிருக்காங்க பாத்துக்கீங்களா. யாருக்கு காமத்துப்பால் ஒரு கோல் சொல்லு. இப்படிதான் இது எதுக்கு அப்ப திருமணம் எதுக்குன்னு சொல்லணும். இல்ல திருமணம் என்னன்னா இது சொல்லணும். வாழ்க்கை திருமணம்ங்கிறது 5வது பாடத்துல இருக்குது. துணைவி, வாழ்க்கை துணைவி எப்படி இருப்பான்னு 6வது பாடத்துல இருக்குது. குழந்தை எப்படி வளர்க்கணும் பெற்றுக்கொள்ளணுங்கிறது 7வது பாடத்துல இருக்குது. இதெல்லாம் வாழ்க்கை கல்வியில சும்மா வெறும் நீங்க போறது வர்றது. தமிழவே நாசம் பண்ணியாச்சு. ஒரு இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியது, எதுவோ படிச்சுட்டு எங்கேயோ போவ. எவனுக்கு வேலையும் கிடைக்காது. ஒரு வேலை மட்டும் எவனுக்கு கிடைக்காது. எழுதி பாருங்க நீ, எவனுக்கு வேலை கிடைக்காது. எவனுக்கு அது மருத்துவர்களுக்கே வேலை இல்லை. 14,000 பேர் வருஷத்துக்கு 14,000 பேர் மருத்துவர்கள் வர்றாங்க. அவனுக்கு இனிமே அவன் நீ ரொட்டி கடை தான் வச்சு வேறதான் பண்ணணும் இனிமேல். நோயாளிகள் எண்ணிக்கை அதிகமாகி விட்டதுங்க. அவனும் அப்படித்தானுங்க. அவனும் நோயில தான் இருக்க, மனநோய். எல்லா மருத்துவர்களும் மனநோய்.
அவன் 2 கோடி 3 கோடி எல்லாம் மருத்துவம் இப்ப நம்ம மாதிரி ஆளுகள் ஆரோக்கியத்தை வந்துட்டாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ஆப்பு வச்சிடலாம். ஆமாங்க, ஆமாங்க. ஆனா வரமாட்டேங்கிறாங்களே. அதிக எண்ணிக்கை பேர் வந்துட்டாங்கன்னா, அவங்க வேலை முடிஞ்சுதுங்க. ஆமா நீ ஆமா நீ அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் அப்ப ஒழிக்கணும் அதெல்லாம். அப்ப நோயாளி பெருகணுமா? என்ன இயற்கை பாருங்களேன். நோக்கம் அதுதான் அர்த்தம்ங்க. ஆஹ் அப்ப இதை ஏன் வளர விட மாட்டேங்கிறாங்கன்னா அப்ப இது ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அப்ப இதையெல்லாம் தாண்டித்தான் அது வரும். எந்த ஒரு உண்மையும் யாரும் மறைக்க முடியாது. சரிம்மா, அவ்வளவுதான். மிக உயர்ந்த புலனின்பத்தை யோகிகளால் தூய்க்க முடியும். காமசாஸ்திரம் எழுதிய உலக புகழ்பெற்ற வாத்தியாசனன் மகர்ஷி ஒரு எடுத்துக்காட்டு. சுருக்க சொன்னால் இயற்கையை அதன் வழியிலே விட்டு விடுவது யோகம். நாம் செயற்கையால் அதை தடுத்து நிறுத்தாமல் இருந்தாமல் போதுமானது. இரண்டாவதாக இயற்கை வழியில் நம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். நான் என் குருவாக மதித்து வணங்கும் டாக்டர் அர்னால்ட் டெக்ரெட், ஜெர்மன் டாக்டர் இயற்கை வைத்தியர், அமெரிக்காவில் தொழில் புரிந்தவர். 1866 1922 அவர் எழுதிய முக்கஸ்லஸ் டயட் சிஸ்டம் என்பது என்னால் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டு கீழ்கண்ட பகுதிகளை நான் எழுதியுள்ளேன். அவ்வளவுதான். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடிக்கும் வரை விட்டுவிட வேண்டும். அப்புறம் பிறகு வேக வைத்து மசித்து பழங்க உணவுகளை கொடுத்து உட்சுத்தம் அப்ப அந்த உட்சுத்தம் செய்ய வேண்டும்ங்கிறதான் இன்னைக்கு. உட்சுத்தம்னா என்னன்னே தெரியாது. இட்லி ஊட்டிட்டு இருக்கிறாங்க. இட்லி ஊட்டிட்டு இருக்கிறது, போண்டா ஊட்டுறது. ஒரு 3 வயசு குழந்தைகளுக்கு இறைச்சி ஊட்டிட்டு இருக்கிறவங்களே இருக்காங்க. 2 வயசு குழந்தைக்கு இறைச்சி ஊட்டுறாங்க. கொடுமை. அதெல்லாம் ஜீரணமே ஆகாது. கொடுமை, ரொம்ப கொடுமை. அது டைஜஸ்டே ஆகாது. அது குழந்தைங்க மட்டும் வச்சுட்டு அது என்னன்னே தெரியாது. பல்லே இருக்காது. அதுக்கு பல்லே இல்லாத குழந்தைகளுக்கு, அரைக்கும் திறன் இல்லாத குழந்தைகளுக்கு எப்படி ஒண்ணுமே புரியல. பெண்களுக்கு அறிவே இல்லையான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு நல்ல வலிமையான பல் வர்றதுக்கே 8 வருஷம் 9 வருஷம் ஆகும். என்னங்க? ஆமா ஆமாங்க. பல்லு கடவா பல்லு முளைக்கிறதுக்குள்ள அப்புறம் நாளாகும். ஆமா, நீங்க பல்லே ஒரு பல்லு முளைக்கிறதுக்கு போய் எதவோ ஊட்டிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் வேக வைத்து மசித்தேன்னு அர்த்தம். இப்ப வேக வைத்து மசித்து கொடுக்கறப்ப எளிதில் ஜீரணமாகி அந்த விஷத்தை இழுத்துட்டு மலைக்குடலுக்கு ஓடிடணும், பெருங்குடலுக்கு ஓடிடணும். அந்த வயிற்றுல சுரக்கிற விஷத்தை இழுக்கணும். அதுதான் அறிவியல். அப்ப குழந்தைகளுக்கு உள் சுத்தம் செய்ய வேணுங்கிறது இயற்கை. வேறு மாறி மாறி கொடுத்தோம்னா அந்த விஷ நீர் சுரந்துருது. அதுதான் பெரிய கொடுமை. அந்த விஷ நீரை நம்ம விஷ நீர் இயற்கை உற்பத்தி ஆயிருக்குது. அது நம்மளை சாவடிக்க, அது விலங்குல இருந்து வருது. ஏன்னா தனிப்பட்ட முறையில எதுவும் சேராம ஒரு மனிதன் தனியா பிறந்திருந்தானா அது இருக்காது. விலங்குல இருந்து வரப்போ அதையும் கொண்டு வர்றான், அந்த விஷத்தையும் கொண்டுட்டு வர்றான். முதலையிலிருந்து வருது, பல்லு கில்லு எல்லாமே அதுல இருந்து மாறி 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 தான் வருது. இப்ப எல்லா உருவங்களும் தாண்டித்தான் இது வருது. அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் போட்டு 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 நம்ம ஒரு 10-20 சரக்கை போட்டு ஒரு பருப்பு குழம்பு வைக்கிற மாதிரி 15 சரக்கை போட்டு தான் இந்த உடம்பு உற்பத்தி பண்ணுது. அது மாதிரியும் தெரியுது, இது மாதிரியும் தெரியுது, எல்லா மாதிரியும் தெரியுது. இப்படித்தான் அது வளர்கிறது. மீண்டும் அடுத்த வகுப்பில் பேசுவோம். சரிங்களா? நன்றி.